பெரம்பலூர் மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் ஆசிரியர்களை தொடர்ந்து மாணவர்களுக்கும் பயோமெட்ரிக் வருகை பதிவேடு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் தொடர்ந்து விடுபடுத்து பள்ளி செல்லாத குழந்தைகளை நல்வழிப்படுத்த முடியும் என ஆசிரியர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் முதன்முறையாக பெரம்பலூர் மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு பயோமெட்ரிக் வருகை பதிவேடு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் முதல் முறையாக பெரம்பலூர் மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு பயோமெட்ரிக் வருகை பதிவேடு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி முதற்கட்டமாக 50 அரசு பள்ளிகளில் மட்டும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதற்காக சம்பந்தப்பட்ட பள்ளி கணினி ஆசிரியர்களுக்கும் கணினி இயக்குபவர்களுக்கும் தேசிய தகவல் மைய ஊழியர்களால் செயல்முறை விளக்கம் தரப்பட்டுள்ளது. கிளாஸ் டீச்சர்ஸ் அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க. ஆனால் இப்போ தமிழ்நாடு அரசு மைக்ரோ அப்படின்ற ஒரு கணினி வந்திருக்கு. அது எங்களுக்கும் தனியாக ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க. நாங்கள் பாஸ்வேர்டு போட்டு எங்கள் கைரேகை வச்சா மட்டும்தான் அது நாங்கள் வந்திருக்கோம் வரல அப்படின்றது தெரியும். இதில் யாரும் ஏமாற்ற முடியாது. இது நாங்கள் படிக்கிற காலத்தில் வந்திருக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பள்ளிகளில் பயோமெட்ரிக் வருகை பதிவேடு முறை விரைவில் மாவட்டம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட உள்ளன. இதன் மூலம் தொடர்விடுப்பு எடுக்கும் பள்ளி மாணவ மாணவிகளை நல்வழிப்படுத்த முடியும் என்கின்றனர் ஆசிரியர்கள். ஒரு 3 நாள் தொடர்ந்து வராமல் போயிட்டாங்க அப்படின்னா நேரடியாக அவங்களுக்கு பெற்றோர்களுக்கு தகவல் போகிற விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுக்குள்ளே வர்றது அப்படிங்கிறது மாணவர்களை கல்வி சார்ந்த பணிகளிலும் கற்றல் பணிகளிலும் அதிகமாக ஈடுபடுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கு. தனியார் பள்ளிகளில் மட்டுமே நடைமுறையில் இருக்கும் இதுபோன்ற நவீன வசதிகள் அரசு பள்ளிகளிலும் செயல்படுத்தப்படுவது வரவேற்புக்குரியது என சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். இதேபோல் மாணவர்களின் கற்றல் கற்பித்தல் திறனை மேம்படுத்த நவீன உபகரணங்களை அரசு அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. தமிழகத்தின் முதன்முறையாக பெரம்பலூர் மாவட்டத்தில் அரசு பள்ளி மாணவர்களிடையே பயோமெட்ரிக் முறையில் வருகை பதிவேடு என்பது தற்பொழுது தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக மாணவர்களின் வருகையை முழுமையாக கண்காணிக்கப்பட முடியும் என்பதே ஆசிரியர்களுடைய கருத்தாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மணிவுடன் பெரம்பலூரிலிருந்து துரைசாமி.